தம்பி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் கோடைக்கால வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெளியில் செல்லும் பொதுமக்கள் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மோட இணைந்திருக்கிற டாக்டர் உஷா நந்தினி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கோடைக்காலம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வர நிலையில என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பொதுமக்கள் எடுக்கணும்? சம்மர் வந்தாலே எல்லாருக்கும் இந்த டிஃபிகல்ட்டி இருக்குதான். பட் ஆக்சுவலாக நம்ம சில விஷயங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங் வந்து ஹைட்ரேஷன். நிறைய தண்ணி குடிக்கணும். இது பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ஒரு காமன் திங், சிம்பிள் திங், ஈஸி திங். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் ஜூஸ், இளநீ, மோர், தயிர் இதெல்லாம் நிறைய ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். நான் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், ஜூஸுங்கிறது வந்து இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அது வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து வராது. ஸோ ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் ஆர் நாட் குட். ஸோ அது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து இட் இஸ் நாட் குட். நெக்ஸ்ட் வந்து நல்ல லூஸ் காட்டன் க்ளாத்ஸ். அடுத்தது பீக் சன் ஹவர்ஸில் வந்து வெளியில் போகிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் டிஃப்ரெண்ட். பட் வேற குழந்தைங்க, ஓல்டேஜ் பீப்புள் நீங்கள்லாம் வந்து ரொம்ப பீக் ஹவர்ஸில் வந்து ஒரு மார்னிங் 10 o'clock வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் வெளியில போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட், ஹோம் குக்டு ஃபுட் ப்ரிஃபரபிளி. இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் நம்ம வீட்லயே பண்ணக்கூடிய விஷயங்கள். மெயினா குழந்தைங்களுக்கு நான் சொல்றது வந்து குழந்தைங்களையும் நிறைய தண்ணி குடிக்க வைக்கணும். நம்ம பெரியவங்கள மாதிரி அவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸா அது குடிக்கணுங்கிறது தோணாது இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் கூட இருக்கவங்க வந்து கண்டிப்பா அவங்கள குடிக்க வைக்கணும். அது மொபைல் அடிக்ஷன், மொபைலை பார்த்துக்கிட்டே இன்னும் வந்து தண்ணியை குடிக்காம விட்டுருவாங்க. ஸோ நம்ம வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணி வச்சு அவங்கள நிறைய வந்து குடிக்க சொல்லலாம். வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹைட்ரேஷன், நல்ல அவாய்டிங் சன் எக்ஸ்போஷர், அந்த பீக் ஹவர்ஸ்ல சன் எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்றது, நல்ல லூஸ் க்ளோத்ஸ், இதெல்லாம் தான் மெயின் திங்ஸ் நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அது சில பேர் கேட்பாங்க, பிறந்த குழந்தை, அப்ப வந்து சின்ன குழந்தை தாய்ப்பால் மாத்திரம் கொடுத்துருக்க குழந்தைக்கு கூட வந்து அந்த சன் ரொம்ப ஹீட்டா இருக்கு, அப்ப அது கஷ்டமா இருக்குமா, அப்ப நம்ம தண்ணி எது கொடுக்கணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. நியூபார்ன் பேபிஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி பிரஸ்ட் ஃபீடிங்ல உள்ள பேபிஸ்க்கு அடிஷ்னலா நீங்க தண்ணி கண்டிப்பா கொடுக்க தேவையில்லை. அதுக்கு பதில் நீங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபீட்ஸ், அதாவது ஃபீடிங் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ தட் அந்த மதர்ஸ் மில்க்லயே வந்து அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வந்து இருக்கும். இந்த ஒரு கேட்டகரியை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே வந்து வாட்டர் தான் ஃபர்ஸ்ட், சிம்பிளஸ்ட், ஈஸியஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் டு பீட் த சம்மர். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு? சன் ஸ்ட்ரோக்ன்றது மோர் அப்ரோப்ரியேட் டேர்ம். ஸோ நம்ம சன் ரொம்ப சன்னுனால இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் தான் வந்து நம்ம சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால வந்து நம்ம அந்த ஹீட், நம்ம பாடிக்குன்னு ஒரு ஹீட் ரெகுலேஷன் சிஸ்டம் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து அந்த சூரிய வெப்ப ஒளியினால ரொம்ப ஜாஸ்தி ஆகுறப்ப நம்மளோட பாடி வந்து அந்த ஆட்டோ ரெகுலேஷன்ல கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றது தான் இந்த சன் ஸ்ட்ரோக் அப்படின்றது காஸ் பண்றது. சன்ரைஸ், அதிகப்படியான சன்ரைஸ்னால இந்த சம்மர் சீசன்ல ஹீட் ஜாஸ்தியா இருக்கிறது டியூ டு சன் எக்ஸ்போஷர் அண்ட் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தி சன், இதுதான் வந்து சன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். நம்மளோட பாடியில இருக்க ஆர்கன்ஸ் வந்து ஆக்சுவலா ஆட்டோ ரெகுலேஷன், அதாவது நம்ம பாடிக்குன்னு வந்து ஒரு ஆட்டோ ரெகுலேஷன், ஒரு பாடியை கூல் பண்ற சிஸ்டம் நம்ம ஆர்கன்ஸ்ல, நம்மளோட பிளட்ல இது எல்லாமே வந்து இருக்கும். அது வந்து எக்ஸசிவ் ஹீட்னால வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃபெயிலிங். அப்பதான் வந்து இந்த சன் ஸ்ட்ரோக்ங்கிறது வரும். ஸோ இதுல நிறைய ஆர்கன்ஸ் இன்வால்வ்டு, இன்க்ளூடிங் நம்மளோட ஸ்கின்ல இருந்து நிறைய ஆர்கன்ஸ் வந்து இதுல இன்வால்வ்டு. அதனாலதான் நம்ம என்ன சாப்பிடுறோம், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ணாலே இந்த சன் ஸ்ட்ரோக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ சன் ஸ்ட்ரோக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது எப்போ வந்து நீங்க ஒரு டாக்டர் போய் பார்க்கணும், இந்த மாதிரி இந்த ரொம்ப ஹீட்னால ஏதாவது தொந்தரவுகள் வந்ததுன்னா எப்போ போய் பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப அதிகப்படியான வந்து ஃபீவர் மாதிரி, ரொம்ப ஹை ஃபீவர் மாதிரி இருந்தாலோ, மயக்கம் வருது அண்ட் கிடினஸ் அந்த மாதிரி இருந்தாலோ, இல்ல ஃபெயிண்ட் ஆகிற எபிசோட்ஸ் இருந்தாலோ, இல்ல ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்தாலோ, இந்த மாதிரி எல்லாம் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா உங்க டாக்டரை வந்து போய் மீட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சன்ஸ்கிரீன். கண்டிப்பா வந்து இந்த வெயில் காலத்துல எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும், யார் வந்து வெளியில போறோமோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் போடணும். அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் பசங்களா இருந்தாலும் சரி, இல்ல வயதானவர்களா இருந்தாலும் சரி, சன்ஸ்கிரீனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. பட் உங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற சன்ஸ்கிரீன் என்னங்கிறது உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வெயில் காலத்துல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. அதோட வந்து வீட்டுல உங்களுக்கு ரொம்ப சன் எக்ஸ்போஷர் இருக்கு, அந்த ஜன்னல் வழியா நிறைய லைட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா டே டைம்ல நீங்க ஒரு கர்டைன் போட்டு கூட வந்து அந்த லைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பயனுள்ள தகவல்களை வழங்கிய டாக்டருக்கு நன்றி. கோடை காலத்துல வெளியில போறதையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தண்ணீர் நிறைய குடிச்சு உடல்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.